இதை கேட்டு நம்ம ஒரோச்சிமாரும் ஏன்பா இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, சிம்பிளாக நான் எல்லாத்தையும் போட்டு தள்ளிடுறேன், உங்களுக்கு பசியா இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பான். அங்கே நம்ம ஜெரையா தான் நம்ம ஒரோச்சிமார் கிட்ட இருந்து அவங்களை காப்பாற்றி இருந்திருப்பாப்புல. நம்ம ஜெரையா ஒரோச்சிமார் கிட்ட இருந்து காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் அவங்க 3 பேரையும் வளர்க்கவே ஆரம்பிச்சிருந்திருப்பாரு. ஒரு நாள் ஜெரையா இல்லாத சமயம் பார்த்து ஒரு சின்ன போய் நம்ம எய்கோ அட்டாக் பண்ண பார்த்துருப்பான். அப்போ நகட்டோ ரினிகனை ஓப்பன் பண்ணி அவனை கொண்டிருப்பான். ரினிகனோட நம்ம நகட்டோவை பார்த்த உடனே நம்ம ஜெரையா பயங்கரமா சாக்கா இருந்திருப்பாரு. ஏன்னா அவரே சைல்ட் ஆஃப் ப்ராஃபஸியை தேடி தான் சுத்திக்கிட்டு இருந்திருப்பாரு. அப்படி நம்ம நகட்டோ ரினிகனை ஓப்பன் பண்ணவனே இவன் தான் சைல்ட் ஆஃப் ப்ராஃபஸின்னு சொல்லி அவங்களுக்கு நிஞ்சுச்சும் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருந்திருப்பாப்புல. இப்படியே அவங்க 3 பேரும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து நம்ம ஜெரையாவோட ஷேடோ கிளானே தோக்கடிக்கிற அளவுக்கு வளர்ந்துருந்திருப்பாங்க. சோ நம்ம ஜெரையாவும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க என்கிட்ட வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாரு. இதுக்கப்புறமா அவங்க 3 பேரும் எய்கோ தலைமையில் அக்கட்சுக்கின்னு சொல்லிட்டு ஒரு டீம் ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. அந்த டீமோட வேலை என்னன்னா வார்ல அடிப்பட்ட மக்களுக்கு ஹெல்ப் பண்றது. அவங்க 3 பேரும் எல்லா மக்களுக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க பேசியே வார தடுக்கிறதுனால பல பேருக்கு பிடிச்சி போய் அக்கட்சிகளை வந்து ஜாயின் ஆகுறாங்க. இப்படி நம்ம அக்கட்சிக்கு பெரிய டீமா மாறுது. இப்பதான் நம்ம வீடியோட என்ட்ரி. அவன் என்ன சொல்லியிருப்பான்னா நான் தான் மதர வச்சுக்க. ஃபுல் வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல் லோகோ கீழே ஒரு ப்ளே பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பாருங்க.